அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம தியானம் பண்ணலாம். இன்னைக்கு நான் எடுக்க வேண்டிய வசனம் என்னன்னா, என் 2 சாமுவேல் 22:30 வாக்கியத்தில் என்ன சொல்லுதுன்னா, என் தேவனாலே மதிலையை தாண்டுவேன் அப்படின்று. அதாவது என் தேவனாலே ஏன்னா, அதாவது கடவுளுடைய தயவு, அதாவது கடவுளுடைய பலன் கொண்டோ கடவுளுடைய கிருபை கொண்டோ நீங்கள் அதை ஒரு 10 விதமாக பிரிச்சுக்கலாம். அந்த ஒரு விஷயத்தை என் தேவனாலே நான் மதிலையே தாண்டுவேன் அப்படின்னாக்கா, என்னுடைய தேவன் அதாவது எனக்கு பலன் கொடுக்குறாரு. நான் எப்படியாப்பட்ட உயரம் இருந்தாலும் சரி, அந்த உயரத்தை நான் தாண்டுவேன் என்று வேதத்தில் சொல்லுகிறது. சரியா? நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு சின்ன ஒரு உதாரணம் குறிப்பிட சொல்ல போனாக்கா, ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இறைவனுடைய பற்றி நினைச்சுக்கின்னு நம்ம இறைவனுடைய தியானத்தில் இருக்கணும். சரியா? அது யாராக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. நான் இவ்வளோ நாள் தேவனுடைய செய்தியை நான் எடுக்காது இருந்தேன். ஸோ இனி என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னன்னாக்கா, ஒரு தேவனுடைய ஊழியத்தை செய்யணும், அதாவது ஆன்லைன் ஊழியம் செய்யணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கிறேன். ஸோ ஆன்லைன் ஊழியத்தை நான் இன்றைக்கிலேருந்து நான் தொடங்கலான்னு இருக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி ஆன்லைன் ஊழியத்தை நான் தொடங்கியிருக்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஸோ வந்துட்டு நான் ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு நான் தகுதியானவனா இல்லை தகுதி இல்லாதவனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் கடவுள்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஆண்டவரே, நான் உங்களுடைய பாதையில் நடக்கணும் ஆண்டவரே. சரியா? எனக்கு வந்துட்டு எல்லா பாதையும் ஒரு மாதிரி கஷ்டமான ஒரு பாதை, நெருக்கமான ஒரு பாதை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் கடவுளுடைய விஷயத்தை ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு தடை, அநேக தடை. எவ்வளோ டைம் நான் எவ்வளோ விஷயங்களை நான் அதாவது ஆண்டவரை பற்றி பறைசாற்றணும், ஆண்டவருக்காக நான் ஹெல்ப் பண்ணணும், ஆண்டவருக்காக நான் இது பண்ணணும், ஏதாவது நான் நினைக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய விரிசல்னா ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு சஞ்சலங்கள். சரியா? ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் ஒரு சின்ன ஒரே ஒரு வசனத்தை நான் என்ன எடுத்தேன்னாக்கா, என் தேவனாலே நான் மதிலை தாண்டுவேன் அப்படின்னு. சரியா? இது என்னுடைய நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் பிரசங்கம் பண்ணுறேன். அதாவது எங்களுடைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு வெட்னஸ்டே ப்ரேயர் மீட்டிங் ஒன்று இருந்துச்சு. அந்த வெட்னஸ்டே ப்ரேயர் மீட்டிங்கில் வந்துட்டு ஒவ்வொரு விஷயமும் புட்டு வச்சு எல்லாரையும் எல்லா விதமான காரியத்திலையும் நான் வந்துட்டு எல்லாரையும் எடுத்துகிட்டு போயிருக்கிறேன். ஏன்னா அதாவது உன்னால் யாராவது ஒருத்தர் பரலோகத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது இல்லையா? ஸோ என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு நான் ஒரு 2 பேரை சேர்த்துக்கிறேன்ற ஒரு பெருமை எனக்கு இருக்குது. சரியா? ஸோ அந்த 2 பேர் 4 பேர் ஆனாங்க, 4 பேர் 8 பேராக மாறினாங்க, 8 பேர் இப்போ எவ்வளோ பேர் வந்து நின்றுக்குது எனக்கு தெரியாது. சரியா? ஸோ ஆனால் அதாவது 2 பேர் சொன்னேன் இல்லையா, 2 பேர் வந்துட்டு அவன் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு கிறிஸ்டினாக மாறிச்சு. அதே மாதிரி அவங்க ஒரு இடத்துக்கு 2 பசங்க. ஸோ அதுதான் இப்படி தான் மல்டிப்ளை ஆகிட்டு போயிட்டு இருக்குது. எவ்வளோ பேர் ஆகிக்கிறாங்கன்னு தெரியாது. சரியா? நானும் ஒன்றும் நீதிமானெல்லாம் இல்லை. சரியா? நானும் ஒரு பாவி தான். ஆனால் இருந்தாலும் எனக்கு ஆண்டவரை பற்றி நான் அநேக விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிக்கிறேன். சரியா? அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை இல்லைன்னா, ஆண்டவருடைய விஷயம் இல்லைன்னா உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மட்டும் ஆண்டவர் மட்டும்தான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சரியா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எப்பொழுதுமே வந்துட்டு ஆண்டவரை பற்றி நம்ம சொல்லும் பொழுதும் சரி, செய்யும் பொழுதும் சரி, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கேஷுவலாக சொல்லணும், கேஷுவலாக பேசணும். ஒரு விஷயம் வந்துட்டு உதாரணம் என்ன சொல்லணும்னாக்கா, ஆண்டவர் வந்துட்டு நம்மளுக்கு என்னவா இருக்கிறாருன்னா, நம்மளுக்கு எல்லா மாதிரியாமல் இருக்கிறாரு. எல்லா மாதிரியாமல் இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறாரு, அவர் தகப்பனாக இருக்கிறாரு, அண்ணனாக இருக்கிறாரு, தம்பியாக இருக்கிறாரு, அதாவது அம்மாவாக இருக்கிறாரு,
எனக்கு அப்பா இல்லைன்னும் போது நினைக்கும் போது நான் ஒரு சுட்டு கண்ணீர் விடும்போது ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவர் பார்த்துக்கிறாரு, ஆண்டவர் செஞ்சுக்கிறாரு, எல்லாமே ஆண்டவர் பார்த்துக்கிறாரு அப்படின்றது என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு நான் எப்போவுமே நினைக்கிற ஒரு விஷயம் அது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆண்டவர் எனப்பா, ஆண்டவருடைய வாழ்க்கை, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனப், ஐ எம் எனப் ஃப்ரம் மை காட் அப்படின்ற மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் அவர் தான், அவர் மட்டும்தான். எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் வந்துச்சு, நான் ரொம்ப சோதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு நான் என்னுடைய சாட்சி நான் ஒரு நாளுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் அவங்ககிட்ட. என்னுடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள், என்னுடைய கஷ்டங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறதே தெரியாது. என்னோடய வாழ்க்கையில் பர்சனல் லைஃப்லேயும் சரி, என்னுடைய எல்லா விதமான ஜென்ரல் லைஃப்லேயும் சரி ரொம்ப கஷ்டம். நம்பினவர்களெல்லாம் என்னை கைவிட்ட நிலைமைனா எப்படின்னா, நான் க்ளோஸ் ஃப்ரெண்டு முதுல குத்துனான், சரியா? அதெல்லாம் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, அதெல்லாம் கடவுள் எனக்கு சொல்லுவார், நான் உனக்கு சொல்லிக்கிறதுனா நான் உனக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்குறேன், நீ என்னுடைய ஊழியத்தை செய், நீ வந்துட்டு எந்த ஒரு மனுஷனை நம்பி யாரையும் நம்பி சாப்பிட்டுருக்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் வந்துட்டு நான் இனியிலேருந்து என்னுடைய ஊழியத்தை நான் முழுமையாக தொடங்கணும்னு நினைக்கிறேன் நான். அதனால் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு என்னன்னாக்கா, ஆனாலும் இந்த வீடியோவை ஏன்னா எல்லாருமே கொண்டு போய் சேருங்க, சரியா? நான் என்ன என்னால் உங்களுக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரும்னு நான் தெரியாது, ஆனால் கடவுள் என் மூலியமாக உங்ககிட்ட பேசுவார், சரியா? ஏன்னா கடவுள் வந்துட்டு ஒரு பாவியான மனுஷனை தேடித்தான் இந்த உலகத்துக்கு வராது. ஸோ நானும் ஒரு பாவி, ஸோ என்னை தேடி வந்திருக்கிறார் அவர். அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவை கொண்டு போய் சேரும்போது ஆசீர்வாதமாக அமையும், இந்த வீடியோ ஒரு ஆசீர்வாதமாக மாறும். ஆண்டவருடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வழங்குவது தான் எல்லா விதமான பிரச்சனைகளும் எல்லா விதமான சஞ்சலைகளும் தீர்ந்து போச்சு. அதே சமயத்தில் நம்ம ஆண்டவரை எவ்வளோ தேடி வரணுமோ அவ்வளோ நம்மளுக்கு பின்னாடி கஷ்டம் வரும், சரியா? அது சோதனை. அந்த சோதனையை தாண்டி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கடந்து வரணும், சரியா? அதனால் நான் ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்களும் இந்த வசனத்தை தியானிங்க. ஆண்டவர் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு டைம் ஒன்று செட் பண்ணிக்கின்னு அல்லேலூயா ஸ்தோத்திரம் நன்றி அப்பா, அப்பா இந்த வாழ்க்கை கொடுத்தது நன்றி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 மினிட்ஸ் பண்ணிங்கன்னாக்கா 1000 ப்ரைஸஸ் ஆகுது ஒரு நாளைக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை 24 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதை வந்துட்டு ஆண்டவருக்கு ஒரு சின்ன அதாவது 24 ஹவர்ஸில் ஒரு 18 மினிட்ஸ் வந்துட்டு பெரிய விஷயமே இல்லை, சரியா? அதை நான் கால் பாகில் ஒரு 1% தான் நான் சொல்லிக்கிறேன். அதனால் வந்துட்டு ஆண்டவருக்கு நீங்கள் டெய்லி ஆண்டவர் தியானிங்க, சாப்பிடும்போது கடவுள் நன்றி சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுக்கு கீழே நீங்கள் எப்போவுமே நீங்கள் வந்துட்டு நீங்கள் உங்கள் லெவலில் இருக்கிறவங்க பார்க்காதீங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நரகமாக மாறிக்கிட்டு இருக்குது. சாப்பாடு வழி இல்லை, படிப்பு இல்லை, நல்ல போட்டுக்கிறதுக்கு உடை இல்லை. ஏன்னா எவ்வளோ பேர் குளிரில் நிறைய பேர் ஒடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுக்கு கடவுள் இதை வச்சுக்கிறது கடவுளுக்கு நன்றி அப்பா, இந்த வாழ்க்கை கொடுத்ததுக்கு நன்றி அப்பா. அனுதினமும் நன்றி சொல்லணும், சரியா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஆண்டவருடைய வழியில் நீங்கள் போகும்போது ஆண்டவர் உங்கள் கூட பயணம் பண்ணுவார். என் தேவனாலே நான் மதிலையும் தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலே ஒரு மதிலையும் தாண்டிடுவேன். அதாவது நம்ம அப்பா பிரகமன்ஸ் அப்பா, சரியா? ஸோ சூப்பராக பாடியிருக்காரு, நல்ல அந்த வசனத்தை கொண்டு பாடியிருக்கிறாரு. ஸோ அந்த வசனம் தான் இன்றைக்கி எடுத்தேன். ஏன்னாக்கா நம்மளுக்கு வாழ்க்கையில் இருக்கிறது பெரிய செவரு தான், அந்த செவரை நம்ம தாண்டி போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, சரியா? அதனால் வந்துட்டு ஆண்டவரை நம்புவோம், ஆண்டவருக்காகவே இருப்போம், ஆண்டவரே நம்மளுடைய வழியில் நடப்போம், சரியா? ஆண்டவருடைய விஷயத்தை நான் இன்னைக்கு தியானிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் சாமி. நன்றி அப்பா, இந்த ஆன்லைன் ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிங்க சாமி. இந்த ஆன்லைன் ஊழியத்தை நீ இதுதான் ஆண்டவரே தொடும் ஆண்டவரே, இந்த ஆன்லைன் ஊழியத்தை
ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த ஆன்லைன் மூலம் இனி தொடர்ந்து நடக்கும்படி தேவரை கிருபை செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி அப்பா. எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் தகப்பனே. ஒவ்வொருக்கும் வல்லமையும் கிருபையும் தேவனுடைய சமாதானமும் இறங்கும்படி தேவரை கிருபை செய்யும் ஆண்டவரே. அனைவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு என் ஜனங்களும் தொடுபடி தேவரை காத்துக்கொண்டு வழிநடத்தபடி ஆட்சேபிக்கிறேன் ஆண்டவரே. வழிநடத்துங்க ஆண்டவரே. நான் பாவி ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை நீ ஏற்றுக்கொள்ளும் சாமி. நன்றி அப்பா. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கின்ற ஒவ்வொரு இறை வார்த்தையும் வரும்படி தேவரை கிருபை செய்யும் ஆண்டவரே. நீர் அப்படியாய் செய்ததுக்காக உங்கள் கொடாவடி நன்றி தகப்பனே. எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகி இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஆமென், ஆமென், ஆமென்.